ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். மகாகாவில் பெரிவா முகாமிட்டு இருக்கும்போது பெரிவாளுக்கு அப்போ 80+. பெரிவா அன்னைக்கு ஓய்வாக உட்காண்டிருக்கா. ஏகாம்பரம்ங்கிற கைங்கரிதாரர் கூட இருக்கார். பெரிவாரோட பழைய கதையெல்லாம் ஏகாம்பரம் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா பெரிவா அன்னைக்கு உட்காண்டு. இப்போ பெரிவா சொல்கிறா, நான் அந்த பீட்டத்துக்கு வந்த புதுசில் 13 இயர்ஸில் வந்தேனே, அப்போது என்னோட குருவும் பரமகுருவும் சித்தியான டைம். அப்போ என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சா. இந்த கைங்கரிதாரர்களில் துணி துவைக்கிறதுக்கு வஸ்திரங்கள் குருமார்களோட வஸ்திரங்கள் துவைக்கிறதுக்கு ஒரு கைங்கரிதாரர் பேர் முத்துன்னு இருந்தது. அவர்கிட்ட சொன்னால், இனிமேலேருந்து நீ இவரோட வஸ்திரம் துவைக்கணும், இவரோட வஸ்திரங்கள்லாம் துவைச்சி போடணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் அந்த முத்துங்கிற கைங்கரிதாரர் சொன்னார், என்னால் துவைக்க முடியாது. நான் அது பரமகுருவுக்கு துவைச்ச கையோடு இனிமேல் யாரோட துணியும் துவைக்கிறதா, வஸ்திரங்கள் துவைக்கிறதா இல்லை. அவரோட வஸ்திரங்கள் தொட்ட இந்த கை இனிமேல் யாரோட வஸ்திரங்களையும் தொடாது அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டார். எனக்கு பிரமிப்பாக இருந்தது அப்படிங்கிற பெரிவா. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதே மாதிரி ரெட்டியார் ஒருத்தர் இருந்தார். அவர் இங்கே மட்டத்துக்கு நிறைய இந்த மளிகை சாமான்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். மடத்துக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுவார். அன்னதானத்துக்கெல்லாம் நிறைய பிக்ஷா வந்தனத்துக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு அவரை கூப்பிட்டு அனுப்பினேன். அவர் சொல்லிவிட்டாராம், நான் பரமகுருவை பார்த்த கண்ணோட இனிமேல் எந்த ஜெகத்குருவையும் நான் பார்க்கறதா இல்லை. எனக்கு அவர் தான் எல்லாம். 66வது பீடாதிபதி தான் எனக்கு எல்லாம். புதுசாக வந்திருக்கிற இந்த ஜெகத்குரு எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. ஆனால் நான் பண்ணுற கைங்கரியம், நான் கொடுக்குற பொருட்கள் அதெல்லாம் நான் விதியாக கொடுத்துட்டே இருக்கேன். நான் தரிசனம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பெரிவா சொல்கிற அதெல்லாம் கைங்கரிதாரர். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அப்படின்னா ஏகாம்பரம் சொல்கிறார், பெரிவா என்ன பெரிவா, உங்களை போய் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாளே, அவளை பார்த்து உங்களுக்கு என்ன பிரமிப்பு? இன்னைக்கு உங்களை ஜெகத்குருன்னு இந்த உலகமே கொண்டாடின்னு இருக்கு. உங்களை போய் அவள் தரிசனம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் அவளுக்கு தானே அது நஷ்டம். இல்லைடா, அதில் உனக்கு என்ன தெரியறது? எப்பேற்பட்ட குரு பக்தி, அதுதான் நான் பார்த்தேன். அதில் எப்பேற்பட்ட குரு பக்தி இருந்தால் அவள் அப்படியெல்லாம் சொல்லுவா. என்னோட 66வது பரமகுரு எப்பேற்பட்ட ஒரு மகான். அவளுக்கு எல்லாம் எப்படி அனுகிரகம் பண்ணியிருந்தா அவள்லாம் அப்படி இன்னொரு குருவை நான் அந்த கண்ணால் பார்க்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவள் எத்தனை பெரிய குருவாக இருந்திருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு மகானாக இருந்திருக்கணும் அவள். அதனால தான் நான் அவ்வளோ வியந்து போனேன். அவள் குரு பக்தியை பார்த்து நான் அப்படியே வியந்து போனேன் அந்த வயசில் அப்படின்னு பெரிவா சொன்னோன்னே ஏகாம்பரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசு. பெரிவாளை போய் பார்க்க மாட்டேன்னு சொன்னாலே வாழலாம்னுட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருந்ததா மனசு. இப்போ பெரிவா சொன்னால், டே ஏகாம்பரம், எனக்கு ஒரு உதவு பண்ணுறியா அப்படின்னு கேட்குறேன். என்ன பெரிவா சொல்லுங்கன்னு. இந்த என்னோட பரமகுருவோட இந்த விசேஷங்கள், இந்த குண விசேஷங்கள்லாம், இது எல்லாத்தையும் நான் இப்போ சொன்னேனே, அதெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் நீ சொல்லி எல்லா இடத்துலையும் அதை ஒளிபரப்ப வையேன் அப்படிங்கிற. அவருக்கு ரொம்ப சங்கடமாகுது. பெரியவாளை பார்க்க மாட்டேன்னு சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் போய் சொல்லணுமா? பெரியவா எத்தனை பாப்புலரா, எத்தனை ஃபேமஸாக இருக்கா இந்த சமயத்தில் போய் பெரியவா இப்படியெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது இந்த ஏகாம்பரத்துக்கு. அவர் சொல்கிறா, பெரியவா எனக்கு அந்த ஆல் இண்டியா ரேடியோ எங்கே இருக்குன்னு தெரியாது, அங்கே இருக்கிறவா யாருன்னு தெரியாது பெரியவா, நான் எப்படி பெரியவா போய் சொல்லுவேன், என்னால் முடியாது பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போய் நைஸாக எஸ்கேப் போயிடுறார். ஏன்னா அங்கேயே இருந்தால் பிணியும் போய் சொல்லுன்னு பிடுங்குவாளே, அதனால உள்ளுக்கு போய் ஒளிஞ்சுன்னு விடுறார் அவர் ஏகாம்பரம். இப்போ பெரியவா அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் மௌனத்தில் அப்படியே உட்காந்துருக்கிற சமயத்தில் ஒரு 4 பேர் மட்டத்துக்குள்ளே வரா. உள்ளுக்கு வந்தோன்னே பெரியவா அவளை பார்த்துட்டு, ஏகாம்பரத்தை கூப்பிடேன் அப்படிங்கிற. அவர் உள்ளே ஒழிஞ்சுன்னு இருக்கார். பெரியவா எங்கே இனியும் வழியில் வந்தால் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் சொல்லுன்னு சொல்லுவாளோன்னுட்டு. அப்போது ஏகாம்பரத்தை கூப்பிட சொன்னோன்னா அவள் போய் கூப்பிட்டா. ஏகாம்பரம் வழியில் வரார். என்ன பெரியவான்னு, 4 பேர் வந்திருக்கா பாரு, அவள் யாருன்னு கேளு அப்படிங்கிற. ஏன் இந்த கைங்கரியதார்கிட்ட கேட்டால் அவர் கேட்க மாட்டாரா, என்னையே தான் கூப்பிடணுமா அப்படின்னு நினச்சிக்கிறார் அவர் மனசில். நினச்சிட்டு சரி இன்னொட்டு வழியில் யார் நீங்கள், உங்களோட இதை அறிமுகப்படுத்துங்கோ நீங்கள் பெரியவாள்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா அவள் சொல்கிறான், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோவோட எடிட்டர்ஸு, நாங்கள் தான் சீஃப் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு.
அங்கே இங்கே பக்கத்தில் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தோம் மீட்டிங்க்கு. பெரியவா இங்கே முகாம் விட்டுருக்கான்னு சொன்னால், அதனால் பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கணும்னு வந்தோம் அப்படின்னு சொன்னால், பெரியவா ஒரு குறும்பு பார்வை ஏகாம்பரத்தை பார்க்குறாருப்படி. ஏண்டா காலையில் வந்து உன்னை போய் ஆல் இண்டியா ரேடியோவில் இந்த விஷயம் தகவல் என்னோடய பரமகுருவோட பெருமையை சொல்லுடான்னு சொன்னால், எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ தெரியாது இன்னும் தெரியாதுன்னு சொல்கிறியா நீ? பாரு, ஆல் இண்டியா ரேடியோட ஆஃபீஸர்ஸே நான் இங்கே ஃபுல்லாக வருத்தியாச்சு, நான் இப்போ என்ன செய்கிறாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த பார்வை. ஏகாம்பரது அப்படியே ஏகாம்பரம் தலையை குனிஞ்சிக்கிறேன். அப்போது அந்த ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வந்த அந்த டைரக்டர் எல்லாரும் சொல்கிற, பெரியவா தர்ஷனத்துக்காக வந்தோம் பெரியவா, இங்கே பக்கத்தில் வந்து நாங்கள் மீட்டிங்க்கு வேண்டி வந்திருந்தோம் பெரியவா. அப்படியா, எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறேளா அப்படிங்கிற பெரியவா. என்ன பெரியவா சொல்லுங்க பெரியவான்னு. இந்த இவன்ட்ட நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் ப்ராட்காஸ்ட் பண்ண முடியுமா நாளைக்கு உங்களோட இல்லை ஆல் இண்டியா ரேடியோவில் ஃபுல் இண்டியாவுக்கு பண்ணுறோம் பெரியவா, உடனே பண்ணுறோம் பெரியவா, என்ன சொல்லணும்னு சொல்லுங்கன்னு. இவனை கூட்டின்னு போங்கோ, இவனை எல்லாம் சொல்லுவேன், நான் இவன்ட்ட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற பெரியவா. சரி பெரியவா அப்படியே செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே இது பண்ணிவிட்டு அன்னைக்கு ஏகாம்பரத்திட்ட சொல்ல சொன்னதெல்லாம் பெரியவா அந்த முத்து வந்து இப்படி இது பார்க்க மாட்டேங்கிறதுலேருந்து ரெட்டியார் பார்க்க மாட்டேங்க எல்லாத்தையும் ஏகாம்பரம் சொல்கிறேன். அதை எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு அப்படியே அதை ப்ராட்காஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் நான் ஏகாம்பரத்துக்கு தோணுறது, நம்ம வந்து ஆல் இண்டியா ரேடியோவே தெரியாது, அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாதுன்னு சொன்னதுக்கு வித்தின் ஃபியூ மினிட்ஸு அந்த ஆஃபீஸ்லேருந்து மொத்த டைரக்டர்ஸையும் மட்டத்துக்கு வருத்தி அவள் மூலமாகவே இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்து எல்லாம் முடிச்சு விட்டாலே. இந்த பெரியவா சங்கல்பம் பண்ணிட்டது மாத்திரத்துலேயே எல்லாமே நடக்கிறதே. எப்பேற்பட்ட ஜெகத்குரு இவர் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டு பிரமிச்சு போகிறாராம் அந்த ஏகாம்பரம். இந்த மாதிரி அந்த மகாகவுல உட்காண்டு இந்த சதாராவில் வந்து ஒரு உத்தர சிதம்பரம் வந்தால் தேவலைன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அவ்வளோதான் பெரியவா. அடுத்த நிமிஷம் இந்த ஹோட்டலோட அதிபர் ஒருத்தர், ஒரு பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, அவர் வந்து பெரியவாள்கிட்ட கேட்குறார், ஒரு கட்டு பல லட்சங்கள் இருக்கும், அந்த லட்சங்களை கொண்டு வந்து பெரியவா முன்னாடி வைக்கிறார். சொல்கிறார், பெரியவா எனக்கு புற்றுநோய் பெரியவா, கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன், நான் ஒரு ஹோட்டல் அதிபர், நான் வந்து இந்த சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் நல்லதுக்கு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ரொம்ப காலம் இருக்க மாட்டேன், இந்த அப்போ என்னோட சம்பாதிச்ச பணமெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு போனோம்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உங்கள் காலீடில் கொண்டு வந்து போடுறேன், நீங்கள் அதை என்ன வேணால் எந்த தர்ம காரியத்துக்கு வேணால் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னான்னா பெரியவா சொல்கிற. அப்போ தான் பெரியவா சொல்கிறா, அப்படி சத்தாரால் இன்னைக்கு உத்தர சிதம்பரம் கட்டணம்னு ஆசையாக இருக்குது, நீ அதுக்கு இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நீ தொடங்கிக்கோ அப்படின்னு சொல்கிற. இது மாதிரி பெரியவா மனசில் அந்த சங்கல்பங்கள் பண்ணின்ற மாத்திரத்தில் அந்த இடத்துக்கு எல்லாம் வந்து சேர்ந்துடும். உட்காந்த இடத்துல சங்கல்பம் பண்ணிண்டா போகிறோம் பெரியவா, எல்லாம் அவரோட காலடியில் வந்து விழுந்துவிடும். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு உத்தர சிதம்பரம். இன்னைக்கு எப்படி மேலோங்கி நிற்கிறது அந்த கோயில் சத்தாரால, நம்ம பல பேர் பார்த்து சொல்கிறா, அருமையாக வந்திருக்கு, நம்ம சிதம்பரம் கோவில் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மகான் பண்ணின மிராக்கிள்ஸு பல பல. குருநாதா காமாட்சி சரணம்.